வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அமைதியாகத்தான் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நிலையாக இருப்பது போல ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். சாந்தமாக நீங்க வாழக்கூடிய ஒரு மனிதராக அனைவருமே புரிந்து கொள்வாங்க. ஆனா புதிதாக வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க நல்ல ஒரு நிலைமையில இருக்கீங்க, உங்களுக்குள்ள எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது, அமைதியான ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு முடிவில்லா உரையாடல் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு கவலைகள், யாரையாவது பத்தி இல்லைன்னா எதையாவது ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்குள்ள நீங்களே கேள்விகளை கேட்டு நம்ம அடுத்து என்னடா பண்றது அப்படின்னு பதில் தெரியாமல் முழித்த நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்க. இது நீங்கள் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கும். அந்த ஒரு குரலினால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஒரு பக்கம் ஏற்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தீமைகளும் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அந்த ஒரு குரல் தாங்க சில சமயம் உங்களுக்கு துணையாகவும் இருந்திருக்கும், சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்க. ஆனா பல சமயங்கள் அதுதான் உங்களை மெதுவாக உடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு வழியாக இருக்கும். அது உங்களுடைய உள்ளுக்குள்ள அமைதியாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் நிச்சயமாக மாறியிருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் எளிதாக நம்பியவங்களா தாங்க இருந்திருப்பீங்க. ஆரம்பத்துல நீங்க எல்லாரையுமே நம்பி எவ்வளவோ பேருக்கு நீங்க என்னென்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் பண்ணி கொண்ட ஒரு நபராகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனா அந்த ஒரே ஒரு சிறிய அன்பு காட்டினாலே அதில் உண்மையை பார்த்து அதுல பெரிதாக நீங்க நினைத்து அந்த ஒரு மனிதரை உங்கள் உலகத்திலேயே முக்கியமான ஒரு மனிதராக மாற்றி விடக்கூடிய ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான நபர்கள் என்பது யாருமே கிடையாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அன்பு காட்டக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. அதனால புதிய மனிதர்கள் யாராவது வந்து அன்பு காட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. அவங்க கேட்டதை நீங்க உடனே எடுத்தும் கொடுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு அன்பை நீங்க அளவுக்கு மீறி கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய கவனம், உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா கொடுத்திருப்பீங்க. நீங்க அன்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்க, ஒரு நபரை நீங்க முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய வேலைகளை பார்க்க மாட்டீங்க, ஏன் உங்களுடைய குடும்பத்தை கூட மறந்து அந்த உறவுகளுக்காக நீங்க எல்லாத்தையும் நீங்க வாரி வழங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதரா நீங்க மாறி விடுவீங்க. ஆனா நீங்க அதற்கான பதில் என்ன தெரியுமா? எப்போதும் சமமாக உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. ஆனா உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். நமக்கும் இந்த அளவுக்கு நமக்கு திரும்பி கிடைத்தா எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஆசைகள் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ஆனா அது மட்டும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுங்க. அங்கதாங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு குரல் ஆரம்பிச்சிருக்கும். நான் ஏன் இவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கேன்? அது என் தவறா? அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா ஓட ஆரம்பித்து கொண்டிருக்கும். ஒரு குரலும் உங்களுக்கு ஒலித்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில சொல்ல முடியாத அந்த மனவேதனைகள் உள்ளுக்குள்ள மட்டும் உங்களுக்குள்ள பெரிதாகி ஒரு கட்டத்துல உங்களே அது சந்தேகப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக வளர்ந்திருக்கும். நீங்க அன்புக்காக ஏங்கிய தருணங்கள் உங்களை பல தவறான பாதைகளை நிச்சயமா கொண்டு சென்றிருக்குங்க. யாராவது உங்களை புரிந்து கொள்வாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா யாரும் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். ஆனா பல முறைகள் நீங்க கொடுத்த அன்பு புரிந்து கொள்ளப்படாமல் போனது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இங்க பெரிய ஒரு அதிர்ச்சியை நிச்சயமா கொடுத்திருக்கும். அது நிராகரிப்பாக மட்டும் இல்லாம உங்களுடைய மதிப்பையும் அது தேவையில்லாம அவமானப்படுத்தி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்ததும் இருக்கு. உங்களுடைய உறவுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள் மிகவும் ஆழமான ஒரு காயங்களாக இருக்கும். அந்த காயங்கள் வெளியில் எப்போதுமே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு காயங்களாக இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள தினமும் நீங்க நினைவூட்டக்கூடிய ஒருவரின் வார்த்தைகளும், ஒருவரின் தூரமும், ஒருவரின் மாறுபட்ட நடத்தையும் இவை எல்லாம் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு அழுத்தத்தை நிச்சயமா உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், மறுநாள் சோர்வுங்கிறது இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையின் சுழற்சியாக மாறி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவதுன்னு தெரியாம நீங்க செய்த செயல்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கோங்க. நீங்க கடந்த காலத்தை விட முடியாம இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது நினைவுகளில் நீங்கள் உண்மையாக நீங்கள்னு இருந்திருப்பீங்க. அதனால பழைய பழைய விஷயங்களையும் சரி, பழைய மனிதர்களையும் உங்களால மறக்கவே முடியாது. அந்த ஒரு நேரங்களில் நீங்க உண்மையா சிரிச்சிருப்பீங்க. அதனால தாங்க நீங்க அந்த நினைவுகளை விட முடியாம இன்னும் தவித்து கொண்டே இருப்பீங்க.
ஆனா அதே நினைவுகள் தான் இப்போது உங்கள துன்பப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க பல தியாகங்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இதுவரைக்கும் நீங்க இருப்பீங்க. உங்களை மறந்து மத்தவங்களுக்காக நீங்க வாழ்ந்த ஒரு நபராகவும் இருப்பீங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசைகளும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தபோது, எனக்கு யாரும் என்ன குடுத்தாங்க? எனக்கு யாரும் இந்த மாரி நினைக்க கூட இல்ல அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகள நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. தனிமையில கூட நீங்க கூட்டம் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. யாராவது ஒருவரின் இருப்புங்கிறது வேண்டும். ஒரு குரல்ங்கிறது என் கூடவே இருக்கணும். ஒரு கவனம் கூட எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு தேவையாக மாறிவிட்டது. யாராவது உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் வேண்டும் என்று. ஏன் தெரியுமா? நீங்க உங்களோடு இருந்தா, அந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குரல் மீண்டும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் என்பதனால, இந்த மாரியான சில கேள்விகளுக்கு நீங்க பதில் தெரியாம அலைய ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த மாரி உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கா, இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள, மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல உங்களுடைய உள்ளங்கள் ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிக்கும். அது மாற்றத்தை உணர்ந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு நாள் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குரல் நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இது உங்களை குறை கூறாம உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. நீங்க தவறு கிடையாது. நீங்க அதிகம் கொடுத்ததால் தான் உங்களுடைய தவறு என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க தெரியாம கொடுத்ததுதான் மிகப்பெரிய தவறு என்பதையும் நீங்க உணரவும் செய்வீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய மனத்திற்கு ஒரு ஓய்வு காலங்களாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஓய்வு காலங்களினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியும் கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக சுமந்த பாரங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய ஆரம்பிக்கும். உங்களை உண்மையா புரிந்து கொள்ளக்கூடிய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிற்பாங்க. அந்த மனிதர்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நமக்குன்னு சில உண்மையான மனிதர்கள் இருக்காங்க. இவங்க கூட நம்ம பயணித்தாலே போதும் அப்படின்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். அவங்க உங்களுடைய காயங்களை கேட்க மாட்டாங்க. ஆனா அதை உணருவாங்க. உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு அடிபட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களை பார்த்தே அவங்க தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது அவங்க நல்ல ஒரு பாசத்துடன் பழகக்கூடிய ஒரு நபராக நிச்சயமா மாறி இருப்பாங்க. உங்களுடைய மனநிலை மெல்ல மெல்ல நிலையான ஒரு மனநிலையாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா அவங்க தெரிந்தும் கொள்வாங்க. அந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்துமே உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத தேர்த்து இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வருவாங்கங்க. நீங்க மீண்டும் சிரிக்க கத்துக்கொள்வீங்க. இந்த ஒரு முறை யாருக்காகவும் இல்லாம உங்களுக்காக நீங்க சிரிப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகளுக்குள்ள நீங்க தேடிய நிம்மதி இப்போ உங்களுக்குள்ள கிடைக்கும். புரிதல், அமைதி இந்த இரண்டுமே உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக மாற ஆரம்பிக்கும். பணமும் சரி, மன நிம்மதியும் சரி, ஒன்றாக எப்போது உங்களுடைய வாழ்க்கையில சேருதோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, அதை நம்ம எப்படி வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா புரியவும் உங்களுக்கு நிச்சயமா ஆரம்பிக்கும். அந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்க இத்தனை நாட்கள் காத்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வாழ்க்கை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். அதை நீங்க எப்படி அதுக்கப்புறம் நிலையாக வைத்துக் கொள்கிறீர்களோ அதனை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது ஒரே நேரத்தில் பெரியதாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய சில வாய்ப்புகளாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வை இப்போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக மாற ஆரம்பிக்கும். யாரை நம்பணும், யாரை விட்டு விலக வேண்டும் என்று தெளிவாக நீங்க அறிந்து கொள்வீங்க. யாரெல்லாம் நம்மளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்டு நீங்களே விலகி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். முக்கியமாக கூறணும் அப்படின்னா, நீங்க உங்களை மீண்டும் கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில எது நன்மைகள் எது கெட்டது என்று உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு பழைய சிரிப்பு இந்த ஒரு நேரத்துல உண்மையான ஒரு மனமாக தெரிய ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களிடம் அனைத்துமே திரும்பவும் கிடைக்குங்க. ஆனா இந்த ஒரு முறை அது பலமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். யாராலும் எளிதாக காயப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் செய்யுங்க. இறுதியில நீங்களே புரிந்து கொள்வது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் இழந்தது அன்பு மட்டும் கிடையாது, என்னை மதிக்காத மனிதர்களையும் நான் புரிந்து கொண்டேன் என்று உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்குங்க. எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு மெதுவான மாற்றத்தில் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடத்திற்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில அமைதியா இருக்கும். ஆனா அது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில வலிமையானதாக மாறவும் ஆரம்பிக்கும். இன்னும் சில நாட்கள்ல
நீங்க உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும். நான் இவ்வளவு தைரியமான மனிதனா என்று உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய கதை இனி துன்பத்தின் கதை கிடையாது. அது ஒரு அமைதியான வெற்றியின் கதையாக நிச்சயமாக உருவாகும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதனையும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.